Right. Advantages and disadvantages of privatization. And அதாவது what do you mean by privatization? What are the causes of privatization? What are the steps are taken to privatization of the other enterprise? அப்படிங்கிறத பற்றி நேற்று பார்த்தோம். அப்போ இதுலேயே இன்னைக்கு பார்க்குறது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிரைவேடைசேஷன். அப்போ அட்வான்டேஜஸ் பாருங்க, இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி. Privatization associated with the improved efficiency due to profit incentive. Private companies will ensure they improve their operational efficiency in order to reduce their cost and improve in profits. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா increasing efficiency, but in comparison with the government and the private enterprise, the efficiency are increased in the private sectors only. You need not increase in the efficiency in a government department because there are so many reasons are there. பாருங்க, increasing efficiency அப்படின்னு பார்க்கும்போது டைம் கன்சூமிங். உதாரணத்துக்கு சொன்னா பிரைவேட் கம்பெனியை பொறுத்தவரையிலும் நாம டைமை கரெக்டாக கீப் அப் பண்ணுவாங்க. பயோமெட்ரிக் அப்படின்ட்டு ஒன்று வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, நாம அதை வந்து கரெக்டாக நம்ம இது பண்றோம். இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி. இன்க்ரீசிங் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது அதாவது 9:30 எக்ஸாக்ட் 9:30 உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மதியம் லஞ்ச் ஹவர்ஸ் அப்படின்னா 1 to 1:30 1 to 1:30 கரெக்டாக 1:35 ஷீட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி 5 o'clock 5 o'clock வரல இருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்ல அந்த எஃபிஷியன்சி எதிர்பார்க்க முடியாது. 9:30 10:30 சீட்டுக்கு விடுவாங்க. அதற்கு பிறகு நம்ம டீ பிரேக்குன்னு போவாங்க, அதுக்கு மேலே லஞ்ச் பிரேக்குன்னு போவாங்க. பட் எஃபிஷியன்சி காட்ட முடியாது. அதுக்கு மேலே ஏதாச்சும் பிரச்சனைனா அசோசியேஷன் அப்படின்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக்கு அப்படி இப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதனால கவர்மெண்ட்ல நீ எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ எஃபிஷியன்சி இன்க்ரீஸிங் ஒன்லி பிரைவேடைசேஷன், அதுதான் இன்க்ரீஸிங் எஃபிஷியன்சியை பார்க்க முடியுங்கிறான். அதே மாதிரி பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். கவர்மெண்ட் ஓன்டு என்டர்பிரைஸ் மேக் poor economic management compared to private owned enterprise. This because the fear of the negative publicity. Private ownership makes a bold management decision due to the strong bound on the international level. Professional management அப்படின்னு பார்க்கும்போது பிரைவேட்டையும் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது குட் மேனேஜ்மெண்ட் பிரைவேடைசேஷன் எதிர்பார்க்கலாம், ஆனால் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. அதாவது குட் மேனேஜ்மெண்ட் பாருங்க, enterprise make poor economic management compared to private owned enterprise. Poor economic owned by the compared with the private enterprise. அப்ப private enterprise அப்படின்னு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி நல்ல முறையில் எதிர்பார்க்க முடியும் சார். உதாரணத்துக்கு நாம என்ன பண்றோம், பிரைவேட் செக்டர்ஸ்ல பூரா பாருங்க மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா எக்கனாமிக் growth இம்ப்ரூவ் காட்டியாகும். அதனால குட் குவாலிட்டி எதிர்பார்க்கறாங்க. அந்த குட் குவாலிட்டியில் அட்மினிஸ்ட்ரேஷனே அந்த குட் குவாலிட்டி இருக்கும். பட் இதே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அப்படி கிடையாது சார். அதனால தான் சார் இன்னைக்கு மேக்சிமம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பூரா லாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? அதாவது எஃபிஷியன்சி எதிர்பார்க்கறத, எஃபிஷியன்சி கொடுக்கறதில்ல, அதே மாதிரி குட் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கறதில்ல, ஏதோ வர்றோம் போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதனால சார் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிரைவேட் என்டர்பிரைஸ்ல மட்டும்தான் புரியுதா? அதே மாதிரி இன்க்ரீசிங் காம்படிஷன் பாருங்க, பிரைவேடைசேஷன் ஆஃப் ஸ்டேட் ஓன்டு மொபிலைசேஷன் occurs with policies to allow the more firms to enter industry and increase the competitiveness of market. In this increased competition that can be greatest super to the improvements of efficiency. Increasing competition, அதாவது பிரைவேட் பொறுத்தவரையில் சார் காம்படிஷன் எதிர்பார்க்கணும். அதாவது காம்படிஷன் ப்ராடக்ட்னு சொல்றோம். அப்போ காம்படிஷன் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு டேக் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன பண்றோம் சார், இதே டூ வீலர்ஸை பொறுத்தவரையில் ஹீரோ கொண்டாடுறோம். அதே மாதிரி ஹோண்டா ஹீரோ, ஹீரோ ஹோண்டான்னு ஒரே கம்பெனியாக இருக்குது. இப்போ அதை ரெண்டு பேரும் டிவைட் பண்ணி ரெண்டு கம்பெனியை, ஹீரோன்னு ஒரு கம்பெனி, ஹோண்டான்னு ஒரு கம்பெனி, ரெண்டு பேரும் டிவைட் பண்ணுறோம். பட் இன்க்ரீசிங் காம்படிஷன். அப்போ என்ன பண்ணுறான், இதனுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா, அதனுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா?
இப்போ ரெண்டு பேரும் ஒரு காலத்துல ஹீரோ டாப் லெவல்ல இருந்தது சார். இப்போ அப்படியே என்னாச்சு, ஹோண்டா இன்னைக்கு டாப் லெவல்ல போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன பண்றான் சார், சில மெத்தட்ஸ், நியூ ட்ரெண்ட்ஸ், நியூ எஃபிஷியன்சி, நியூ டெக்னாலஜிஸ் இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணிடுறான் சார், தன்னுடைய ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்றது டு கான்சென்ட்ரேட் வித் த கரண்ட் சிச்சுவேஷன் வித் த நியூ டெக்னாலஜிஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஹோண்டா கம்பெனி. புரியுதா? இந்த ஹோண்டா கம்பெனியில பொறுத்தவரை நியூ டெக்னாலஜி. அப்ப அவங்க ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணா நாம ஒரு டெக்னாலஜி, அவன் ஒரு மாடல் யூஸ் பண்ணா நாம ஒரு மாடல். தட்ஸ் கால்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் த பிசினஸ். அப்ப மாடர்னைசேஷன் இம்ப்ரூவ் ஆக அவருடைய பிசினஸ் காம்படிஷன் ஓவர் ஆகிட்டே இருக்கு. பட் இன் கம்பேர் வித் தி கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் யூ நீட் நாட் கெட் த ஆப்டிமம் ரிசல்ட் இன் யுவர் பிசினஸ் ஆக்டிவிட்டி. ஆப்டிமம் ரிசல்ட் யூ நீட் நாட் கெட் இட். எதையுமே நம்ம எடுத்துக்க முடியாது சார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், காம்படிட்டிவா எதிர்பார்க்கறது. புரியுதுங்களா? அப்ப நீ பிரைவேட் கம்பெனியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ற ஒரு பேங்கிங் செக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது சார் அவன் கரெக்டா என்ன பண்றான் சார், கம்ப்ளீட்டா அவருடைய ரெக்கார்ட் ஆஃப்டர் 2:30 அப்படிங்கும்போது பிசினஸ் ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே அவனுடைய சக்சஸ் கம்ப்ளீட்டா கரெக்ட் பண்ணி என்னென்ன டீலிங்ஸ் நடந்தது, என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்தது அதை கம்ப்ளீட்டா என்டர் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் சார் வெளியில போறான். நைட்டு 10 o'clock ஆனாலும் சரி அதை முடிச்சுட்டு தான் வெளியில போறான். ஆனா இதே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்றான் சார், ஏதோ டிரான்சாக்ஷன் என்ட்ரி பண்றாங்க, அப்ப 5 o'clock ஆச்சா, 4:30 ஆச்சா, 5 o'clock ஆச்சா, உடனே மூடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். ஏன்னா எனக்கு பிசினஸ் ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு, நாளைக்கு கண்டிப்பா பண்ணுவேன். அப்புறம் எப்படி அதாவது எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்ப எஃபிஷியன்சியும் சரி, குட் மேனேஜ்மெண்ட்டும் சரி, குட் ப்ராஃபிட்டும் சரி, எக்கனாமிக் ஹெல்த்தும் சரி, எதுல மட்டும்தான் நடக்கும் பிரைவேட் செக்ஷன், அதாவது பிரைவேட் என்டர்பிரைஸ்ல மட்டும்தான். அடுத்து பாருங்க, ரிடக்ஷன் இன் எக்கனாமிக் பர்டன் ஆஃப் கவர்மெண்ட். Since the ownership, control of management of many privatization of transfer to the private, the burden of responsibility of government has comparatively reduced. அப்ப reduction of economic burden of government. economic burden அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சேலரிஸ் மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது சார் கவர்மெண்ட்டுக்கு எக்கனாமிக் பர்டன் தான் சார். உதாரணத்துக்கு நீங்க பிரைவேடைசேஷன் ஆகிறா சார், 10 members வேலை செய்யக்கூடிய இதே இடத்துல ஒரு 10 members 20 members வேலை செய்யறது ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சு முடிக்குது சார். உடனே பிரைவேடைசேஷன் என்ன பண்றான், அதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும் தேவையானதுக்கு மட்டும் ஆட்களை அப்பாயின்ட் பண்றான் சார். மறுபடியும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு வேலையை ஈஸியாக முடிச்சுட்டு போறான் சார். அப்போ அவனுக்கு எக்கனாமிக் பர்டன் குறையும். ஆனால் அதே கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் சார் நம்ம என்ன பண்றோம், பிரைவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்ட்ரைக்கு பிரச்சனைகள் அப்படி எல்லாம் வர்றதுனால என்ன தெரியுமா சார், சும்மா வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுக்குறாங்க சார். இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாம் பார்க்கும்போது சார் எக்ஸஸ் ஸ்டாஃப் இன்னைக்கு ஒர்க் பண்றாங்க சார். பட் அந்த எக்ஸஸ் ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியல, டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க சார். அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சுக்கிட்டு அதாவது என்ன பண்றோம், சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க சார். பட் வேலை ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு சார். இதனால எக்கனாமிக் பர்டன் கவர்மெண்ட்டுக்கு அதிகம், பிரைவேட்டுக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், எக்கனாமிக் எஃபிஷியன்சி டு கெட் த டு மேக் குட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லும்போது எதுல மட்டும்தான் நடக்குது சார், ஒன்லி பிரைவேடைசேஷன்ல மட்டும் தான் சார் நடக்குது, பிரைவேட் என்டர்பிரைஸ்ல மட்டும் தான் இருக்கு. இப்போ டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோ, இதே ஒரு பிரைவேட் பஸ், அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அப்ப கம்பேரிங் வித் த டூ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், த ஒன்லி பிரைவேட் மேனேஜ்மெண்ட் இஸ் குட் ரிசல்ட் அண்ட் கெட் எ குட் ப்ராஃபிட். எதில் ஏர்ன் பண்றான், பிரைவேட்ல. பட் கவர்மெண்ட்ல யூ நீட் நாட் கெட் இட், வாங்க முடியல. காரணம் கிடையாது சார். அவன் இன்னைக்கு என்ன பண்றான், டிரான்ஸ்போர்ட்ல பொறுத்தவரை கவர்மெண்ட் கார்பரேஷனை பொறுத்தவரை எப்பயே கேட்டாலும் லாஸ் ஆகிட்டே இருக்கிறான். ஆனா அது பிரைவேட் என்ன பண்றான், அவனும் டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறான் சார், அவனும் டைமிங்ல ஓட்டுறான் சார். பட் டைம் ஓட்டும் போது ஒரு வருஷம் ஒரு 2 வருஷம் பஸ் ஓடுது சார், மறுபடியும் அந்த பஸ் சேல் பண்ணிட்டு என்ன பண்றான், நியூ பஸ் ஒன்று போட்டு விட்டுறான் சார். பட் அவனால் எப்படி முடியுது, ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி சார், குட் மேனேஜ்மெண்ட் சார், குட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார், குட் எஃபிஷியன்சி சார், அதனால அவனால் முடியுது சார். அதனால பிரைவேடைசேஷன் பண்ற வரையிலும் சார் நம்ம என்ன பண்ணலாம், குட் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் சார். புரியுதுங்களா? டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கணும் சார், லேக் ஆஃப் வெல்ஃபேர் சார். இதுல லேக் ஆஃப் வெல்ஃபேர் மெஜாரிட்டி ஆஃப் பிரைவேட் கம்பெனிஸ் whose main motive to profit may do not include the public interest or welfare service like free education to poor, free and medical treatment etc. Disadvantages in பார்க்கும்போது சார், private management பொறுத்தவரை in private enterprise or private companies the primary motive is the profit motive, then secondary motive தான் நம்ம என்ன சொல்றோம், சர்வீஸ் மோட்டிவ். புரியுதுங்களா? ஆனா கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் அதாவது
ப்ராஃபிட் மோட்டிவ்ங்கிறது செகண்டரி தான், பட் சர்வீஸ் மோட்டிவ் பிரைமரி மோட்டிவ் சொல்றோம். அதனாலதான் சார் சில நேரத்தில் கவர்மெண்டே சில டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன பண்றோம், ஒரு நாடு வளர்ச்சி அடையுது அப்படின்னா சார் நம்ம என்ன பண்றோம், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஈக்குவலா வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் சார். அப்பதான் அதை வந்து வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்ல முடியும், வல்லரசு நாடுன்னு சொல்றோம். ஆனா இதே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் நல்லா வளர்ச்சி அடையும் சார், மற்ற டிபார்ட்மெண்ட் வளர்ச்சி அடையலன்னு வச்சுங்களேன், அதை நம்ம வந்து எஃபிஷியன்சி சொல்ல முடியாது. ஆனா பிரைவேட்ல இது ஒரு மிகப்பெரிய டிராபேக் இருக்கு. எது? லேக் ஆஃப் வெல்ஃபேர். மக்களுடைய வெல்ஃபேரை கவனத்தில் கொள்வதில்லை. ப்ராஃபிட் தரக்கூடிய என்னென்ன தொழில் இருக்கோ அதை மட்டும் பிரைவேட் எடுக்கிறாங்க சார். மக்களுக்கு பயன்படக்கூடிய வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை யாரும் எடுக்கிறதே கிடையாது. அதனால அந்த கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. புரியுதுங்களா? அதான் லேக் ஆஃப் வெல்ஃபேர். அடுத்து பாருங்க, பொலிட்டிக்கல் பிரஷர். when private companies fails to deliver, the public has no powers to enter with the government does not always have to time to expend the force to keep the promises. Political pressure சில பிரைவேட் என்டர்பிரைஸ் என்ன பண்ண முடியாது சார், டைரக்டா செல் பண்ண. இப்ப கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா சார், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அவங்க என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் சார் ஒர்க்கர் செயல்படுத்த முடியுது. பட் அதனால பொலிட்டிக்கல் பிரஷர்னால பிரைவேட் என்டர்பிரைஸ் என்ன பண்ண முடியறது இல்லை, எதிரியா ஆன்ஃபேர் ஆகிறது கிடையாது சார், ஆன்ஃபேர் ஆக முடியல, அது வளர விடுறது கிடையாது சார். அப்ப இதே நம்ம பிரைவேட் என்டர்பிரைஸ் நிறைய மினிஸ்டர்ஸுக்கு அவங்க கம்பெனி பினாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அதுதான் இம்ப்ரூவ் பண்றாங்களே வழிய பிரைவேட் என்டர்பிரைஸ் யாரும் இது பண்ணது கிடையாது. அதான் பொலிட்டிக்கல் பிரஷர் வரும். பாருங்க, லாங்கஸ்ட் ஒர்க்கர் செக்ஷன்ஸ். பாருங்க, ignores the weaker sections. Private output goes to help with encouraging richer people to pay the more and opt for the best quality service. This leads to division making and harder to provide excellent public services of weaker section. Ignores the மூணே பாயிண்ட் தான், lack of welfare, political pressure, then ignores the weaker section. அதாவது ஏழையாகிட்டே இருப்பான் சார், பணக்காரே. இதுதான் பிரைவேட்டினுடைய சாராம்சமே. பிரைவேட் என்டர்பிரைஸ் தெரியுமா? பிரைவேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது முற்றிலும் ஏழைகள் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். வசதி மிக்கவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் போயிட்டு இருக்கு சார், ஏழைகளுக்கு கிடையாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லலாம். அப்ப இந்த வீக்கர் செக்ஷன் பூரா பாதிக்கப்படுறாங்க சார். வீக்கர் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வெல்ஃபேர், அதாவது லேக் ஆஃப் வெல்ஃபேர்னு பார்க்கும்போது இப்போ எஜுகேஷன்ஸ் இருக்கு, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா. இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் என்ன தெரியுமா, இதெல்லாம் சர்வீஸ் மோட்டிவ் உடையது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி மெடிக்கல். இப்போ மெடிக்கல்லாம் என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வச்சுக்கோங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த கொரோனா காலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் செலவாகுங்கிறாங்க சார். பட் அது அவனால முடியாத ஏழைகள், வசதி இல்லாத என்ன பண்ண முடியாது, 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? டெஃபினெட்லி முடியாது. அதனால அது என்ன ஆயிடுது, அந்த மக்கள் பூரா என்ன பண்றாங்க, பாதிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி தான் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வீட்டில் நம்ம என்ன பண்றோம் சார், வீட்டில் 2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. அப்ப 2 பசங்க லைஃப் நல்லா இருக்கு. அப்போ ஒரு பையனுடைய லைஃப் மட்டும் ரொம்ப அவன் சேர்ந்து தண்ணி போட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட இது பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அந்த 2 பேருடைய வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்குன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க சார். அந்த ஒரு பையன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கான், எல்லாரையும் அடிக்ட் ஆயிட்டான், எல்லாரையும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பையனை மட்டும்தான் கவலைப்படுவாங்களே வழிய அந்த நல்லா இருக்கிறத பத்தி அதிகம் கவலைப்படவே மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒரு குடும்பம் டெவலப்மெண்ட்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்ப நல்லா இருக்கேன்னு கேட்குமா அவங்க சொல்லக்கூடியது, என்னமோ நல்லா இருக்கும், ஏதோ 2 பேர் பரவாயில்ல, அவன் நினைச்சாதான் கவலையா இருக்கு. அப்ப என்ன பண்ண, அது டெவலப் ஆகுறது இல்ல. அதே மாதிரிதான் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம என்ன பண்றோம் சார், ப்ராஃபிட் மோட்டிவ் பூரா பிரைவேட் எடுத்துக்கலாம் சார். அப்ப இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் அரசு தன் கையில் எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, நாம நிறைய காசு கொடுத்துட்டு நாம என்ன பண்ண வேண்டியது, செலவழிக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்றோம், இப்போ மெடிக்கல் சீட்னு கொடுக்குறோம். அந்த மெடிக்கல் சீட்டை பொறுத்தவரை நம்ம என்ன பண்றோம், இதே ஒரு கவர்மெண்ட்ல நம்ம வாய்ப்பு கிடைச்சு நல்ல மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட்ல நம்ம மெரிட்ல போக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபார் இயர் நம்ம என்ன தெரியுமா, ஒரு 60,000 rupees தான் சார் செலவாகுது. அதே ஒரு பிரைவேட்ல செல்ஃப் ஃபைனான்ஸ்ல பண்ணா 25 lakhs 30 lakhs ஆகும். அப்ப 25 lakhs 30 lakhs கொடுத்து நம்மளால படிக்க வைக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கூட தான் அரசு தன் கையில் எடுத்துக் கொள்கிறது. அதனாலதான் சார் அரசு சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. அரசு என்ன பண்றது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சார்.
பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ற ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா சார், நிறைய கரப்ஷன் அது இதுன்னு சொல்லி தான் சார் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கூட அஃபெக்ட் ஆகுது. அடுத்தது பாருங்க, impact of privatization. Privatization is a positive impact on financial growth by decreasing the deficit and debt, increase efficiency of government undertakings. அதே மாதிரி provide better goods and services to the consumer, making way for foreign direct investments. புரியுதா? பிரைவேடைசேஷன் பொறுத்தவரை கவர்மெண்ட்ல இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா சார் நாம என்ன பண்றோம், இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி எதிர்பார்க்கிறோம். எஃபிஷியன்சி அப்படின்னா சார் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா சார் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே ஒர்க்கர்ஸ் வேலை செய்யறாங்க. யூ மே வாட்ச் த எவ்வரி நூக் அண்ட் கார்னர் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க சார் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. அடுத்தது குளோபலைசேஷன் பாருங்க. குளோபலைசேஷன் மீன்ஸ் interaction and integration of domestic economy with the rest of the world with regard to foreign investment, trade, production and financial matters. அதாவது குளோபலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சார் குளோபலைசேஷன் அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதே ட்ரேடா இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, ஃபைனான்சியல் மேட்டரா இருந்தாலும் சரி, எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லா நாடும் ஈக்குவலா இம்ப்ரூவ் ஆகுறாங்க. குளோபலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, அதர் ஆர்கனைசேஷன் டெவலப் இன்டர்நேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் ஸ்டார்ட் ஆபரேட்டிங் தி இன்டர்நேஷனல் ஸ்கேல். குளோபலைசேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த கன்சாலிடேஷன் ஆஃப் த வேரியஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அப்ப நாம என்ன பண்றோம், எக்கனாமிக்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு பார்க்கும்போது குளோபலைசேஷன் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த ரிமூவல் ஆஃப் barriers between the national economies to encourage the flow of goods, service, capital and labor while allowing the removal of tariffs free often to trade among nations has developed globally the world economy. To improve the world economy, sir. To improve the world economy, அதே மாதிரி நம்ம world economy மட்டும் இல்ல, அதாவது first economy, அடுத்தது ட்ரேட், அடுத்தது ப்ரொடக்ஷன், அதுக்கு அடுத்தது ஃபைனான்ஸ். அப்ப குளோபலைசேஷன் இந்த நாலும் இம்ப்ரூவ் ஆகும்னா நாம என்ன தேவை சார், நம்ம குளோபலைசேஷன் தேவை. எக்கானமி டு இம்ப்ரூவ் த எக்கானமி, ட்ரேட் டு இம்ப்ரூவ் த ட்ரேட், ப்ரொடக்ஷன் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன், financial assistance from the World Bank is called a SDR facility. What do you mean SDR facility? Special regulation. அப்ப எக்கானமி இம்ப்ரூவ் பண்றது இதனால ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நாம கிட்ட என்ன பண்ணலாம், ட்ரேட் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் குளோபலைசேஷன் இல்லைன்னா நம்ம ஃபாரின் ட்ரேட் பண்ண முடியாது சார். காரணம் கேட்டீங்கன்னா ஃபாரின் ட்ரேட் பண்றோம் அப்படின்னா சார் நமக்கு தேவை என்னவோ அது கூட இம்போர்ட் பண்ணிக்கிறோம் சார். பட் இந்த குளோபலைசேஷன் ஃபாரின் பிசினஸ் இல்லை அப்படின்னா சார் நாம என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் நம்ம கிடைக்குமா, கண்டிப்பா கிடைக்காது. இப்ப இதே பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப குளோபலைசேஷன் ஃபாரின் பிசினஸ் மட்டும் ட்ரேட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பெட்ரோல் நமக்கு கிடைக்காது சார், நாம அந்த டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்த முடியாது இல்லைங்களா. அதே மாதிரி சார் அவனுக்கு ஒரு இது பற்றாக்குறையா இருக்கலாம், அப்ப இங்கிருந்து அவன் இம்போர்ட் பண்ணிக்கிறான். அதே மாதிரி நமக்கு பெட்ரோலியம் கிடைக்கல, அதனால அங்கிருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அப்ப குளோபலைசேஷன் the trade in between the two countries, you must improve the quality of life of the people in every country. Upper to improve the trade practices. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் அதே மாதிரி சார் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ். அப்போ ஃபைனான்சியல்னா நான் மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டம் போடுறேன் இப்போ, புரியுதுங்களா. அப்போ என்ன பண்ணுறேன், பிரைவேட் ஆளாக என்ன பண்ண முடியாது சார், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எல்லாம் செயல்படுத்த முடியாது. அப்போ ஒரு பல்க் அமௌண்ட் போட்டு நான் வந்து இப்போ ரோடு ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரோடு பைபாஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இதை பூரா நம்ம பிரைவேடைசேஷன் எடுத்துக்க முடியுமா சார், முடியாது. ஏன்னா அவ்வளோ பணத்தை அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் கவர்மெண்ட் இருக்கிறதுனால சார் நம்ம என்ன பண்ணுறோம் சார், அவ்வளோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறான். அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கான். அப்போ எந்த நாட்டுக்கு ஒரு மெம்பர் ஆகிட்டோம் அப்படின்னா சார் நாம் அங்கிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், லோன் வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம். அப்போ இது 3 இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் 4 தட் குளோபலைசேஷன். சார் ஃபார்ம்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரின் ட்ரேட் பாலிசி. India has signed a number of agreements in order to expand Indian trade worldwide.
Some of the agreement includes tariffs, அதாவது trade related, other intellectual property rights, general agreement, trade and services, foreign trade policy. அதாவது ஃபாரின் ட்ரேட் பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குளோபலைசேஷன்ல ஃபாரின் ட்ரேட் பண்ணும்போது சார் நம்ம அக்ரிமெண்ட்ல சைன் பண்றோம். புரியுதுங்களா? இங்கிருந்து நாம என்ன நிலக்கரிங்கிறத நம்ம பண்றோம். அதே மாதிரி நம்ம நெய்வேலிக்கு நம்ம வித்தின் கண்ட்ரில நாம என்ன பண்றோம், லிக்னைட் பயன்படுத்தி நாம என்ன பண்றோம், கர்நாடகாவுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றோம். அப்போ ஃபாரின் கண்ட்ரீஸுக்கும் நம்ம கண்ட்ரீஸுக்கும் இப்போ போர் தளவாடங்கள் வாங்குறாங்க. இப்போ நம்ம இதுல என்ன பண்றோம், பிரான்ஸ்ல இருந்து போர் விமானம் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, மிராஜ் போர் விமானம்னு வாங்கியிருக்காங்க. பட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்றான். அப்போ இந்த வருஷத்துக்கு நான் என்ன பண்றேன், இது பூரா உனக்கு சப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் நான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணது உடனடியாக நான் என்ன பண்ணிடுறேன் சார், அந்த இது அக்ரிமெண்ட் முடிவு வரலாம் அந்த திங்ஸ் சப்ளை பண்றான். அப்ப நம்மகிட்ட நாம என்ன திங்ஸ் எதிர்பார்க்கிறோம், நாம அதை அவனுக்கு சப்ளை பண்றோம். That's called in between the two countries the policies are made to agreement signed in the two countries. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் பாருங்க, globalization promotes the export by reducing costs and tariffs to eliminating the restriction and by simplifying the trade procedure. Export promotion, to develop the export promotion is for to increase the foreign efficiency or foreign currency. You must supply of goods to the foreign countries in the maximum level, then only you must get the optimum results in the foreign trade. புரியுதா? ஃபாரின் ட்ரேட்ல நமக்கு ஆப்டிமம் ரிசல்ட், நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா சார், ஃபாரின் கரன்சிஸ் எந்த அளவுக்கு உன்னுடைய கையில் இருப்பாக வைத்திருக்கின்றையோ அந்த அளவுக்கு நாடு இம்ப்ரூவ் ஆன நாடுன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றான், எக்ஸ்போர்ட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சார், யூ மஸ்ட் ரெடியூஸ் த சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் ஃப்ரம் த ஃபாரின் பாலிசிஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா சார், டு இம்ப்ரூவ் த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் சொல்றோம். அடுத்தது ஃப்ரீடம் டு repatriate. The repatriate means to send the bring money back to one's own country. Since the globalization has integrated many countries and the repatriation has become very easy. அதே மாதிரி reduction in tariffs, encouraging open competition, இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம், குளோபலைசேஷன் தான். அப்போ ஒரு நாடு குட் குவாலிட்டியை ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்னு சார், கம்பேரிங் வித் the one country to another country, then the best qualities are offered from the one country to the others. The people are get more and more. நிறைய திங்ஸ் வாங்க காரணம் கம்பேரிங் வித் செல் வருது அப்படின்னா சார், இந்த செல் எந்த கண்ட்ரில இருந்தது, இந்த செல் எந்த கண்ட்ரில வருது, அப்போ விச் ஒன் இஸ் பெஸ்ட், அப்போ எது வந்து குட் குவாலிட்டியோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ ஃபாரின் ட்ரேட் குளோபலைசேஷன் இருக்கிறதுனால தான் சார் நம்ம என்ன பண்றோம், குட் திங்ஸை நம்ம வாங்கி பயன்படுத்த முடியும். தட்ஸ் கால்ட் காம்படிஷன்.